ஹலோ மக்களே, மூக்கத்தா மட்டன்ஸ்லேருந்து இன்றைக்கி பாருங்கள், நம்ம கட்டையை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. கட்டை இப்படி தான் மாற்றுவாங்க. பழைய கட்டை வந்து வெட்டி ரொம்ப இதாகி போச்சு, பள்ளமாகி போச்சு. அதனால் கட்டையை மாற்றுறாங்க. இது வந்து புளிய மரம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கறிக்கடை கட்டை எதில் யூஸ் பண்ணி. புளிய மர கட்டை. அது நம்மளுக்கு எல்லா நேரமும் கிடைக்காது. அது கிடைக்கும்போது நம்ம வாங்கி வச்சுக்கிறணும். இந்த கட்டை கொஞ்சம் நல்ல கட்டை. எப்படி நம்மளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டை மாற்றுற மாதிரி ஆகும். இந்த இதை பாருங்கள், பழைய கட்டையை யூஸ் பண்ணி இப்போ அடுத்து வந்து அது விறகு வெட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம கட்டையை வந்து கரெக்டாக கட்டணும். அப்போ தான் வந்து ஒரு கறிக்கடைக்கு அழகே வந்து நம்ம கட்டைகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி கட்டையை வைக்கிறோன்றது தான். நம்ம கட்டைகளை வந்து கரெக்டாக கட்டி ஆடாமல் வைக்கணும். அப்படி ஆடாமல் இருந்தால் தான் அது கறி பீஸுமே வந்து கரெக்டாக விழுகும். துண்டு துண்டாக பீஸ் விழுகும். நம்ம கட்டை ஆடிக்கிட்டே வெட்டினா நம்ம வெட்டுறதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப நாள் வேலை பார்க்க முடியாது. நம்ம கடையில் ஃபஸ்ட்டு இந்த கட்டை கட்டுறது தான் வந்து மெயின் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. கரெக்டாக கட்டி கட்டையை வெட்டி பார்த்துக்குருவாங்க. எப்பயுமே கடை முடிகிற போது அடுத்த நாளுக்கு ரெடியாக வெட்டுற மாதிரி கட்டையை கட்டிட்டு தான் போவாங்க, செக் பண்ணிட்டு தான் போவாங்க. இப்போ பாருங்கள், கட்டை என்னதே வெட்டினாலும் நல்லா கரெக்டாக இருக்கும்.